ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம காஜாமலை மெயின் ரோட்ல லொகேட் ஆயிருக்கு நம்மளுடைய சலீம் பிரியாணி சென்டருக்கு தாங்க நாம இன்னைக்கு வந்திருக்கோம். ஏன்னா காலங்காத்தால இங்க வந்திருக்கோமே, என்ன விஷயம்னு பாக்குறீங்களா? ஒண்ணும் இல்லைங்க, நம்மளுடைய சலீம் பிரியாணி சென்டருடைய பிரியாணியோடைய டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டா இருக்கக்கூடிய காரணத்தினால அவங்க எப்படி அந்த பிரியாணியை செய்யறாங்க அப்படின்றத பாக்குறதுக்கான ஒரு மேக்கிங் தாங்க பார்க்க வந்திருக்கோம். பிரியாணி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல தம் போட போறாங்கங்க. நம்ம சலீம் பிரியாணில 4 பேர் சாப்பிடக்கூடிய பக்கெட் பிரியாணிய வெறும் 300 ரூபாய் ரேஞ்சுக்கு தந்துட்டு இருக்காங்க. 2 கடைக்கு தேவையான பிரியாணி, தால்ச்சா, சில்லி சிக்கன் எல்லாமே இங்கதாங்க செய்யறாங்க. கிட்டத்தட்ட இத ஒரு பிரியாணி மேக்கிங் குடோன் அப்படின்னே சொல்லலாம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வெங்காயம், ஒரு பக்கம் வந்து தால்ச்சா, ஒரு பக்கம் வந்து கேசரி அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே பரபரப்பா பேக்கிங் ஒர்க் எல்லாம் நடந்துட்டு இருக்குங்க. இது எல்லாமே பக்கெட் பிரியாணிக்காக தாங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, பிரியாணிக்கு தேவையான கேசரி, ரைத்தா, தால்ச்சா, முட்டை அப்படின்னு எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. கம கமன்னு வாசம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. பாய் பிரியாணி உடைக்க போறாரு, வாங்க போய் பார்க்கலாம். சில்லி இருக்குப்பா, சில்லி
சில்லி லாலிபாப். மக்களே பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, வரப்போது. வாங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். ரெண்டு பிளேட் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஒரு பிளேட்ல பாத்தீங்க அப்படின்னா பிரியாணி லெக் பீஸோட கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இன்னொரு பிளேட்ல ஆனியன், கேசரி, தால்ச்சா, முட்டைன்னு இவ்ளோ கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இப்போ லெக் பீஸ் எப்படி வந்திருக்கு டேஸ்ட் பண்ணிடுவோம். வாவ், விற்கும் போதே சும்மா அருமையா இருக்கு. சூப்பரா இருக்கு.